மரண காரகஸ்தானம். ஒரு கிரகத்தின் மரண காரகஸ்தானம் என்பது ஒரு கிரகத்தின் காரத்துவத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட எதிர்மறையான உடன்படாத காரத்துவங்கள் கொண்ட பாவகத்தின் ஒரு குறிப்பிட்ட கிரகம் நிற்கும்போது அந்த கிரகத்திற்கு அந்த ஸ்தானம் என்பது மரண காரகஸ்தானம் என்று நிலையடைகிறது. ஒரு கிரகத்தின் ஜாதகத்தில் ஒரு பாவத்தில் நிற்கும்போது இறக்கும் தன்மை கொண்ட நிலையை அடைகிறது. இதனை கிரகத்தின் மரண காரகஸ்தானம் என்று ஜோதிடம் கூறுகிறது. அதாவது ஒரு கிரகம் மரண காரகஸ்தானத்தில் நிற்கும்போது தனக்கு எதிரான காரத்துவங்களை அந்த பாவம் அதிகமாக கொண்டிருப்பதால் அந்த பாவத்தை எரிக்கக்கூடிய தன்மையில் தனது காரத்துவத்தை செயல்படுத்த முனையும். அப்படி செயல்படுத்தும் தன்மை தனது ஆதிபத்திய வீடுகளின் தன்மையையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். இதன் காரணமாக அந்த கிரகம் என்ற வீட்டின் தன்மையும் தனது ஆட்சி வீட்டின் தன்மையும் இணைந்து ஜாதகருக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். உதாரணமாக பார்ப்போம். லக்கணம் சனி. ஒருவர் சனி லக்கணத்திற்கு நிற்கும்போது அந்த கிரகம் மரணத்திற்கு ஒப்பான நிலையை அடைகிறது. நன்றாக கவனிங்கள். ஜாதகர் அல்ல, அந்த கிரகத்தின் பொதுவாக லக்கம் என்பது ஒரு ஜாதகரின் ஆரோக்கியம், நல்வாழ்வு, புகழ், கௌரவம் இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறது. சனி இது போன்ற அனைத்து காரத்துவங்களுக்கும் எதிரான குணம் கொண்டது. அதாவது நோய், துன்பம், கௌரவம், இழப்பு இது போன்ற காரகத்துவங்களை கொண்டு இருப்பதால் லக்னத்தில் நிற்கும் கிரகம் சனியால் பொறுப்பேற்று அந்த பாவத்திற்கு நன்மைகளை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, லக்கணக்கார அதிபதியாக சூரியன் இருப்பதால் சூரியன் என்ற ஆளுமைக்கு நேர் எதிரான அடிமைத்தனம் கொண்ட கிரகம் சனி என்பதால் லக்கணம் குறிக்கக்கூட முதல் வீட்டில் சனி அமரும் பொழுது தன்னுடைய முழு பலத்தை இழக்கும் என்று கூற்றையே மரண காரக ஸ்தானமாக சனிக்கு லக்கணத்தை குறிப்பிடுகிறோம். 3ஆம் இடம் குரு. ஒரு ஜாதகத்தில் 3ஆம் வீடு என்பது வீரியம், தைரியம், சண்டை, அவசரம், அண்டை அயலார்கள் மற்றும் கூட்டு இல்லம், விபச்சார விடுதிகள் இவற்றை குறிக்கிறது. இது போன்ற நிலையில் குரு 3ஆம் பாவத்தில் அமரும் போது குரு என்பவர் அமைதி மற்றும் கற்றுக் கொடுக்கிற தன்மையும் சாத்விக குணத்தையும் குறிக்கக்கூடியவர். ஆகவே 3ஆம் இடத்தில் குரு அமரும் போது குரு தன்னுடைய காரகத்துவத்தை செயல்படுத்த முடியாமல் இந்த குருவுக்கு 3ஆம் பாவம் மரண காரஸ்தானம் அமைந்து விடுகிறது. 4ஆம் இடம் புதன். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் வீடு என்பது சொத்து, தாயார் இவற்றை குறிக்கிறது. 4ஆம் வீடு என்பது நிலையான பாவம். புதன் என்பது மாற்றத்தை விரும்பக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் புதன் தன் தாயார் கட்டுப்படுவதையும் விரும்பாத ஒரு கிரகம். ஆகவேதான் புதன் 4ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது தனது சுதந்திரத்தை இழந்து அதற்கு அந்த ஸ்தானம் மரண காரகஸ்தானம் அமைந்துவிடுகிறது. 4ஆம் இடம் கேது. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளை அடையக்கூடிய அனைத்து சுக மேன்மையையும் சுட்டி காட்டும் இடம் 4ஆம் பாவம். அத்தகைய 4ஆம் பாவம் பொருள் சார்ந்த மகிழ்ச்சி, திருமணம் சார்ந்த மகிழ்ச்சி, இப்படி அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் குறிக்கக்கூட ஒரு இடம். அது போன்ற மகிழ்ச்சியான இடத்தில் துறவியை குறிக்கக்கூடிய கிரகம் கேது மற்றும் எதையும் தடை செய்யக்கூடிய கிரகமான கேதுவை அது மகிழ்ச்சி அனைத்தும் துண்டிக்கக்கூடிய நிலையை கொடுப்பதால் கேது 4ஆம் இடம் அமரும் போது ஒரு பூர்வீக வாழ்க்கை உட்பட அழிக்கிறார் என்பதால் குறிப்பாக ஆண் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் கேது நிற்கும் போது அது மரண காரகஸ்தானம் அமைந்து விடுகிறது. 6ஆம் வீடு சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீடு என்பது பிரம்மச்சாரத்தை குறிக்கிறது. அதாவது 6ஆம் இடத்திற்கு காதல் குறிக்கக்கூடிய 5ஆம் இடம் விரயம் வைக்கிறது. அப்படிப்பட்ட பிரம்மச்சாரத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் வீட்டில் திருமணம் மற்றும் காதல் இவர் குறிக்கூடிய சுக்கிரன் அமரும் போது ஒரு திருமண வாழ்க்கையை பிரச்சனையை ஏற்படுத்துகிறார். எனவே தனது காரகத்துவத்தை வெளிப்படுத்த முடியாமல் அந்த ஸ்தானம் என்பது சுக்கிரனுக்கு மாரக காரகஸ்தானம் அமைந்து விடுகிறது. 7ஆம் வீடு புதன். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீடு என்பது பெரிய வணிகம், உறவுகள், குழந்தைகள், பண விவகாரம், திருமணம் இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடியது. ஆனால் புதன் என்பது இரட்டைத்தன்மை, புதிய புதிய காதல், சிறிய அளவிலான வணிகங்களை, மாற்றங்களை அதிகம் விரும்பக்கூடியதுமான கிரகம் என்பதால் இந்த கிரகத்திற்கு 7ஆம் இடம் குறிக்கக்கூடிய காரகத்துவனுடன் ஒன்றி போக முடியாமல் 7ஆம் பாவம் புதனுக்கு மரண காரகஸ்தானமாக அமைந்து விடுகிறது.
ஏழாம் வீடு செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீடு என்பது கலத்தர, திருமணம், கூட்டுத் தொழில் மற்றும் உறவுகள் இவற்றையெல்லாம் குறிக்கிறது. செவ்வாய் கிரகம் எதிலும் நிதானமாக இல்லாமல் அவசரம், ஆத்திரம், துடுக்குத்தனம் இவற்றையெல்லாம் குறிப்பதால் ஏழாம் பாவத்தில் உள்ள காரத்துவத்திற்கு ஒன்றி போக முடியாமல் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் மரண காரக கிரகமாக இருக்கிறார். எட்டாம் வீடு சந்திரன். எட்டில் சந்திரன். ஒரு ஜாதகத்தில் எட்டாம் வீடு என்பது மிகவும் மோசமான துர்ஸ்தானமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. அழுகை, நீங்காத நோய்கள், நீங்காத கடன், மரண பயம், கண்டம் இப்படி பல விதமான எதிர்மறை காரத்துவங்களை கொண்டது. இது எட்டாம் வீடு. இந்த வீட்டின் சந்திரன் அமரும் போது சந்திரன் மனோகாரகன் என்பதால் மற்றும் உடல் காரகன் என்பதால் ஒரு மனிதனின் மனமும் உடலும் அடிப்படையாக ஆதாரமாக அனைத்து முயற்சிகளுக்கும் ஊன்றுகோலாக இருக்கிறது என்பது காரணத்தினால் சந்திரன் எட்டாம் பாவத்தில் அமரும் போது அந்த பாவகத்தில் மிகுந்ததோர் மரணக்காரக ஸ்தான கிரகமான சந்திரன் அமைந்து விடுகிறது. 9ஆம் வீடு ராகு. ஒரு ஜாதகத்தில் 9ஆம் வீடு என்பது மத ஈடுபாடு, கோவில் அர்ச்சைகள், தர்மம், பூர்வீகம் இப்படி முழுக்க முழுக்க தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் இணைக்கூடியது அல்லது குறிக்கக்கூடிய பாவம் அமைகிறது. இந்த பாவத்தில் ராகு என்ற அர்க்க குணம் கொண்ட கிரகம் அமரும் போது, ராகு என்றாலே வேற்று மதம், வேற்று மனிதர்கள், வேற்று நாடுகள் தொடர்பு இப்படி குறிப்பதால் ராகு 9ஆம் பாவத்தில் அமரும் போது அந்த ராகு ஜாதகின் தந்தை மற்றும் ஜாதகருக்கு அதிர்ஷ்டன்மையும் ஏற்படுத்துவதால் ராகுவிற்கு 9ஆம் பாவம் என்பது மரண காரகஸ்தானமாக பார்க்கப்படுது. 12ஆம் வீடு சூரியன். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் வீடு என்பது அயன சயன போகஸ்தானம் என்று கூறுகிறோம். அதாவது 12ஆம் வீடு என்பது சக்தி இழுத்தல், விடுபட்டு போகுதல், துண்டித்து கொள்ளுதல் என்பதை உணர்த்தக்கூடிய பாவமாகும். சூரியன் என்ற கிரகம் ஒரு சக்தி மிக்க கிரகமாகவும் ஒரு மனிதன் வாழ்க்கையை செல்வம் உட்பட உயிர் சக்தியும் பிராண சக்தியும் முழுமையாக வழங்கக்கூடிய கிரகம் சூரியன் திகழ்கிறார். இவ்வளவு சக்தி மிகுந்த காரத்துவம் கொண்ட சூரியன் 12ஆம் வீட்டில் நிற்கும் போது தனது காரத்துவத்தை வழங்க முடியாமல் உயிர் சக்தியை விடுவிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதால் அந்த பாவத்தில் நிற்கும் போது சூரியனுக்கு மரண காரணஸ்தானமாக பார்க்கப்படுது. பொதுவாக ஒரு கிரகம் மரண காரணஸ்தானில் இருக்கும் போது அந்த கிரகம் தன் வீட்டின் வாயிலாக மிக பெரிய அழிவை ஜாதகத்தில் ஏற்படுத்திவிடும். இவற்றை ஒரு மனிதன் பூர்வ ஜென்ம கர்மவினாலும் சிவபெருமானும் கடும் கோபத்தினாலும் கிரகங்கள் இது போன்ற அவர்கள் வம்சாவளியில் ஜனிப்பவர்களுக்கு மரணஸ்தானத்திற்கு செல்கின்ற என சொல்லப்படுகிறது. மரணகாரணஸ்தானில் இருக்கும் ஒரு கிரகம் தசா நடத்தும் பொழுது அவருக்கு மரணத்திற்கு இணையான துன்பத்தை ஏற்படுத்தும்.